தரையிட்டு விளையாடுறானுங்க, உந்து வாடுறானுங்க. சின்ன பசங்க நினைப்பு போல மனசுல இவனுக்கு அதான் செட்டில்டுன்னு லைஃப்ல ஒண்ணு கிடையவே கிடையாது. 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் 10 லட்சம் சம்பாதிக்க பார்ப்பான். 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் ஒரு கோடி எப்ப சம்பாதிக்கலான்னு பார்ப்பான். 1 கோடி. Hi guys. Welcome back to Explore with Buddies. இப்போ நம்ம வந்து சென்னை சீரீஸ்ல 5th எபிசோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வடபழனியில இருக்க ஃபோரம் மால் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக அது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைப் கிடையாது, நம்மளோட ஃபேமிலி எல்லாரும் 100 பேரும் நம்மளோட ஃபேமிலி. சரியா? ஆக்சுவலா நம்ம போன வீடியோல வந்து ஒரு கருத்தோட முடிச்சிருக்கோம். இந்த வீடியோலும் ஒரு கருத்து இருக்கு. அது என்ன கருத்துன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபோரம் மால் தான் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் எங்க கூட வந்து பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அதில் சொல்லுவோம். ஸோ வாங்க போலாம். ஃப்ளோர் வந்துட்டோம் பாருங்க. வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து டோனி நீங்க அட்ரஸிங். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா மால்லயுமே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும்ல. ஆனா இங்க வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாவே இருக்கு. ஸ்டார்டிங் நீங்க உள்ள வரும்போதே வந்து இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸ், அந்த ஒரு 500 ரேஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருக்கு. மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இந்த ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ மால்ல வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும் தான் நம்மளுடைய அந்த கண்ணோட்டமே இருக்கும். பட் இந்த ஒரு ஷோரூம்குள்ள வந்து இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா ஸோ பை ஒன் கெட் ஒன்ல இருந்து ஈஸியா வந்து நம்ம அஃபோர்டபுள் பண்ற அளவு. அவன் பேர் தான் மொரட்டை கபிலன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். வாவ், நல்லாவே கிராண்டா இருக்கு வேற லெவல்ல. இங்க பாருங்க, இந்த வியூ பாருங்க. பங்கு மொட்டை மாடி எவ்வளவு பெரிய ஃபேன், ஆனா காத்து வராது போலடா. எல்லாமே ஃபுல்லா ஏர் சர்க்குலேஷன் தான். ஸோ எல்லாம் ஏசி எல்லாம் போட்டு நல்லா குளுகுளுன்னு தான் வச்சிருக்காங்க. வெளியே அடிக்கிற வெயிலுக்கு உள்ள வந்து பார்த்தோம்னா நல்லா. காய்ஸ், உள்ள வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னாமே உள்ள வந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் வருது. இந்த ஐஸ்கிரீம் ஸ்மெல் வருது. இது வரைக்கும் பாருங்க, ஐஸ்கிரீமா கேட்காது. காரணம் இவர் தான், குக்கி மேன். குக்கி மேன் வந்து நம்ம ஸ்மெல்லே நம்மளுக்கு பசியெல்லாம் தூண்டி விட்டுறாரு. கைஸ் பாருங்க வியூல எப்படி இருக்குன்னு சொல்லி போவோம். இன்னைக்கு இந்த ஃபோரம் மால் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பாருங்க, வந்து பாத்தீங்கன்னா எல்லா மால்லையுமே வந்து 3rd floor அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கேஎஃப்சியா இருக்கும் ஃபுட்டுலாம். ஃபோரம் மால்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வந்து கேஎஃப்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே வந்து கேஎஃப்சி எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த மால்லையுமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இங்க பாருங்க, எல்லாம் வந்து 3D எஃபெக்ட்ல. அதே மாதிரி வந்து இந்த மால்ல வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த டிவில வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுலயே நீங்க பாத்துக்கலாம். இங்க பாருங்க, ஒரிஜினலா பாக்குற மாதிரி. ஆமா, ஒரிஜினலா பாக்குற மாதிரியே இருக்கு. சரி வாங்க கைஸ், அப்படியே போவோம் நம்ம. ஓடுவனானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லா 3D எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே வந்து ஒரு பொம்மை வெளியேட்டு பாக்குற மாதிரியே இருக்கு. மாலுக்கு வரோம் பாருங்க, இவனுங்க பாருங்க தரையிட்டு விளையாடுறானுங்க, உந்து வாடுறானுங்க. சின்ன பசங்க நினைப்பு போல மனசுல இவனுக்கு. சரி வாங்க நம்ம அப்படியே போய் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே மேல போவோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே போவோம். பாடி ஷாப் இருக்கு. ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு கார் வாங்கலாம் பிளான் போட்டிருக்கோம். அது என்ன கார்? இந்த கார் இதுதான். அந்த ப்ளூ கலர் கார் எந்த ஆன்லி இருக்குப்பா காரு. ஆன்லயே இருக்கா? ஆனா என்ன காசு கொடுக்கல. லாஸ்ட் நிக்குதுல, அது வந்து ஆடி. இது வந்து ஆடவே இல்ல. இது வந்து BMW. இது வந்து தார், மகேந்திரா தார். வருதா? என்னடா பேசுறது? காய்ஸ், கருத்து கந்தசாமி நம்ம கூட இருக்கான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ஆக்சுவலி வந்து இவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஸ்டார்டிங் வீடியோல இன்ட்ரோலயே சொல்லியிருப்பான்.
எப்பவுமே வந்து நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்றோம் பாத்தீங்களா, ஃபினிஷிங் பண்ணும்போது ஒரு கருத்தோடு முடிப்பான். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி இவன் சொன்னா, நான் கேட்டேன், நான் இப்போ ஒரு கருத்து எடுத்துட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு. ஆனா நான் இது வரைக்கும் கேட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, வீடியோல சொல்றேன்னா. கடைசியா லாஸ்டா சொல்லுங்க. நீங்களும் வந்து என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, வெயிட் பண்ணி பாருங்க என்னதான் சொல்றேன். கருத்து பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக்கை ஒன்று போடுங்க, ஷேரை ஒன்று போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பெல் பட்டன். வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல காலை வச்சுட்டோம். செகண்ட் ஃப்ளோர் தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க காய்ஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர்லும் எதுக்கும் டிஃபரெண்ட் கிடையாது. செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ட்ரெஸ் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க மாடல் போட்டோல வச்சிருக்காங்க. டேய், அவன் மாடல், இவன் பாரு, இவன் தான ஒரு மாடல். பாருங்க தமிழ்நாட்டோட எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அழகண்டா இவன். தமிழ்நாட்டோட அழகு ஃபேஷன் சொல்லிட்டு பாருங்களேன், எவ்வளவு கேவலமா இருக்கு. இதெல்லாம் ஒரு கலெக்ஷனா? ட்ரெண்டிங்டா இதெல்லாம். இங்க பாத்தீங்கன்னா ஷாப்பர்ஸ் உமன்ஸ்க்கு ஸ்டாப் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்டு தான் இங்க நிறைய இருக்கு. நம்ம நிறைய மால்ல வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், எல்லாமே வந்து ஃபாரின் அந்த மாதிரி பிராண்டு தான் நிறைய இருக்கும். ஆனா இங்கே ஃபாரின் பிராண்ட் இருக்கு, பட் வந்து இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் எல்லாம் இங்க நிறையவே இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் சண்டேஸ் கோ அந்த மாதிரி கிளாஸ் ஷாப்லாம் வச்சுருக்காங்க. கிராஷ் வேர்டு இந்த மாதிரி நிறைய. எங்கே பாருங்க எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்படியே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மேக்கப் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குமே. ஸோ வரும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபோரம் மாலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கும்போது டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது, ஏஜ் இருக்கும்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல், நம்ம கையில் அப்புறம் நிறைய காசு இருக்கும்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம கையில் நம்மக்கிட்ட வந்து ஏஜ் இருக்காது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து எப்படின்னா வந்து செட்டில் ஆகிட்டு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், ட்ரிப்பெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. செட்டில்டுன்னு லைஃப்பில் ஒன்று கிடையவே கிடையாது. 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் 10 லட்சம் சம்பாதிக்க பார்ப்பான். 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் ஒரு கோடி எப்போ சம்பாதிக்கலான்னு பார்ப்பான். 1 கோடி சம்பாதிக்கிறேன்னா பல கோடி சம்பாதிக்கலான்னு பார்ப்பான். ஸோ லைஃப்ல வந்து செட்டில்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நடிக்கிற டைமை, ஃப்ரீயான டைம் வந்து அப்படியே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவ்வளோதான் லைஃப். 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் அந்த டைமுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நம்ம 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் அப்போ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ கமிட்மெண்ட்டு, செட்டில்டு இதெல்லாம் வந்து நம்ம கனவுலே. அதே மாதிரி வந்து லைஃப்ல செட்டில்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம வந்து டைமை உருவாக்கி அந்தந்த வயசுல நம்ம வந்து அதை எதோ பார்த்துட்டு அப்படியே போகிறது தான் வாழ்க்கை. ஏன்னா எப்போ வந்து யாருக்கு என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப லவ் கொடுத்து ஹாப்பியாக ஸோ லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி வாங்க, ரொம்ப கவிதை சொல்லிருக்கும் போல் அப்படியே போகலாம். நம்ம இப்போ தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். மோஸ்ட்லி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இப்போ போக போகிறது வந்து 4th ஃப்ளோர். இந்த 4th ஃப்ளோரில் அப்படி பாருங்க, நம்ம எங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட்டீஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். சரிடா. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 4th ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஸோ 4th ஃப்ளோரில் போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அதனால் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு தான் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிவிஆர் இருக்குது. பிவிஆர், அதுக்கப்புறம் வந்து ஐமேக்ஸ், ஸோ தேட்டர் இங்கே இருக்குது. நீங்கள் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் அதை டிக்கெட் பே பண்ணிவிட்டு, இந்த இடத்துல டிக்கெட் பே பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வச்சு நீங்கள் விளையாடிக்கலாம். ஓகேடா. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து 5th ஃப்ளோரில் கால் எடுத்து வைக்கிறோம். நான் 2 கால் எடுத்து வச்சிட்டேன். இந்த ஃபோரம் மால் வந்து எபிசோடு 5. இப்போ நம்ம போகிறதும் வந்து 5வது ஃப்ளோர். பார்த்தீங்கன்னா கார்ஸ் 24 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 5th ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே இருந்த வியூ தான் வந்து இங்கே உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது.
அங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பா இருக்கு. ஸோ பாடி ஸ்பாலாம் வந்து நீங்க பண்ற மாதிரினா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ளோரையே நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ் மொத்தம் 5 ஃப்ளோரும் வந்து நம்ம லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டோம், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் இதோட நம்ம இப்போ ஒரு கருத்து சொல்லுறோன்னு சொன்னால. ஆமா கைஸ், கருத்து சொல்லணும். ஆக்சுவலா அது கருத்து கிடையாது, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் அது மாதிரி. ஸ்கூல் போடான்னு சொன்னா பரமா படிடா, ஒழுங்கா படிடா. மூடுவா. என்னன்னா கஷ்டம் உங்க எல்லாருக்குமே இருக்கும். இவனுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், இவனுக்கு இருக்கும். இவனுக்கு வந்து ஏகப்பட்ட கஷ்டம். எந்த பொண்ணுகிட்ட பேசுறதுன்னு தெரியல, அதுதான் பெரிய கஷ்டம். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. இப்போ கஷ்டம்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கஷ்டம் வந்து கீழே கிடைக்கிற ஒரு சின்ன கல்லு மாதிரி, ஓகேவா? அந்த சின்ன கல்லு, அதாவது நம்மளோட கஷ்டத்தை எடுத்து நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அந்த சின்ன கஷ்டம்ன்றது நம்மளுக்கு பெரிய கஷ்டமா தெரியும், ஓகேவா? எப்படி கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா. சின்ன கல்ல வந்து கண்ணு கிட்ட வச்சா பெருசா தெரியும். அதுதான் நம்ம கஷ்டம். சின்ன கல்லு தான் நம்மளோட கஷ்டம். அது கிட்ட வச்சு பார்த்தா கஷ்டம் வந்து பெருசா தெரியும். அதே தூரம் வச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுவே நோட் பண்ணுங்க பாயிண்ட். அதுவே நம்ம தூக்கி போட்டோம்னா அது கஷ்டமே தெரியாத அளவுக்கு ஆகிடும். அதுதான் சொல்றேன், முடிஞ்ச அளவு கஷ்டத்தெல்லாம் மனசுல ஏத்திக்காம சந்தோஷமா இருங்க. 4 பேரை சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாம மறந்துடாதீங்க. ஓகே காய்ஸ், இதோட ஓகே நண்பர்களே, இதோட நாங்க வந்து எங்க செட்டரை க்ளோஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைப் மட்டும்தான் இருக்கு. நம்ம 100லேருந்து என்னைக்கு நம்ம 1000 சப்ஸ்கிரைப் நம்ம அச்சீவ் பண்றோமோ அன்னைக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னா, ஏதோ எங்களால முடிஞ்சது ஒண்ணு நாங்க சின்னதா பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். கண்டிப்பா கைஸ், கண்டிப்பா நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. see you அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பார்க்கலாம். அது ஒரு டாடா, bye, see you.